நள்ளிரவில் திடீரென முழித்துக் கொள்வது நமக்கெல்லாம் நடக்கும் வழக்கமான ஒரு விஷயம்தான் இல்லையா? இதற்கான உண்மையான காரணங்களை இப்போ பார்க்கலாம். அதிகாலை 3 மணி என்றாலே சினிமாக்களும் கதைகளும் அதை பேய்களின் நேரம் என்று சொல்லி நம்மை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி எந்த அமானுஷ்யமும் இல்ல. நம்ம உடலும் அறிவியலும் தான் இதுக்கு முக்கிய காரணம். முதலாவது காரணம் என்ன தெரியுமா? இது நம்ம உடம்போட சாதாரண தூக்கச் சுழற்சி முறைதான். சரியா 3 மணி போல நம்ம மூளை ரொம்ப லேசான தூக்கத்துக்கு போயிடும். அப்போ சின்ன சத்தம் கேட்டாலும் நாம முழிச்சிடுவோம். சரி, இரண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம அன்றாட கவலைகளும் மன அழுத்தமும் தான். ராத்திரியில கார்டிசால் என்ற ஹார்மோன் அதிகமாகும். அதனால நம்ம நரம்பு மண்டலம் திடீர்னு உடம்ப ரொம்ப உஷார்படுத்திடும். ரொம்ப கவலையா இருக்கிறவங்க ஏன் 2ல இருந்து 4 மணிக்குள்ள அடிக்கடி முழிக்கிறாங்கன்னு இப்போ புரியுதா? மூணாவது காரணம் கொஞ்சம் ஆச்சரியமானது. இது உங்க ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவோடு நேரடியா சம்பந்தப்பட்டது. பசியோடு தூங்கும்போது சர்க்கரை அளவு குறையும். அப்போ சக்தியை கூட்ட அட்ரினலின் வெளியாகி உங்களை வலுக்கட்டாயமா எழுப்பி விட்டுடும். 4வதா நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற விஷயங்களை விட்டுட்டு வெளியில நடக்கிற சூழலுக்கு வருவோம். நள்ளிரவோட அந்த அமைதியும் இருட்டும் நம்ம மூளைய ரொம்பவே ஒரு அலர்ட்டான நிலைக்கு கொண்டு போயிடும். இந்த அதீத விழிப்புணர்வால சின்ன சத்தம் கூட பெருசா கேட்டு ஏதோ பேய் பிசாசு இருக்கிறதா மூளை நம்ப வச்சிடும். 3 மணிக்கு முழிப்பதற்கு 5வது மற்றும் முழுமையான உளவியல் காரணம் என்னன்னு பார்க்கலாமா? 3 மணினாலே பயம்னு நினைச்சு கடிகாரத்தை பாப்பீங்க, பதற்றம் அதிகரிக்கும், மறுபடியும் முழிப்பீங்க. இது அப்படியே ஒரு சுழற்சியா மாறிடும். அதனால பேய்கள் எழுப்புது, அமானுஷ்ய சக்தி இருக்குதுன்னு சொல்றதுக்கெல்லாம் அறிவியல்ல எந்த ஒரு ஆதாரமும் கிடையவே கிடையாது. தூக்க அறிவியல், மன அழுத்தம், அப்புறம் ஹார்மோன் மாற்றங்கள், இதுதான் 3 மணி விழிப்புக்கு உண்மையான காரணங்கள். சோ இன்னைக்கு ராத்திரி 3 மணிக்கு முழிச்சா பேயை நினைச்சு பயப்படுவீங்களா? இல்ல அந்த அறிவியலை நினைச்சு நிம்மதியா தூங்குவீங்களா?